அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து நேற்று சிறப்பாக நடந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாகவே வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் கொஸ்டின் ஈஸின்றீங்க, கஷ்டம்ன்றீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த 60-40 அப்படின்றது கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 கேள்வி ஈஸி அப்படின்னா ஒரு 4 கேள்வி கொஞ்சம் கடினம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடியே எடுத்துருந்தேன் அப்படின்னா சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நம்ம ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் கம்யூனிட்டி வைஸா அப்படின்றத நான் வந்து நம்மளுடைய யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்ல போனாலும் சரி, இல்லை நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் தெரியும் உங்களுக்கு 7373739876 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி, பிளஸ் உங்களுடைய மதிப்பெண், ஓகேவா? இதை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கும் பட்சத்தில் நாங்க ஓரிரு நாட்களில் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆன்சர் கீயை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா தெளிவாக அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம மிக தெளிவாக என்ன செய்யறோம் அப்படின்னா விடுறோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், சபரிமலைக்கு. ஒரு 2-3 நாள்ல வந்துருவோம். வந்துட்டு நம்ம இந்த வேலையை பார்த்து கொடுப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 50 days சேலஞ்ச் கோர்ஸ், நம்மளுடைய புக்ஸ், இதுல இருந்து எல்லாமே கவர் ஆயிட்டு, ஓகேவா? ஸோ அதுல ரொம்ப சந்தோஷம். இங்கிலீஷ் உட்பட எல்லாமே கவர் ஆயிருக்கு. நம்மளுடைய இங்கிலீஷ் புத்தகத்துல இருந்து எல்லா கேள்விகளுமே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலா என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல சயின்ஸ் எத்தனை கேள்வி நம்ம புத்தகத்துல எத்தனை இருக்கு, எவிடன்ஸோட, சோசியல் எத்தனை, இங்கிலீஷ் எத்தனை அப்படின்றத நம்ம பெர்ஃபெக்டா என்ன செய்ய போறோம் அப்படின்னா சொல்ல போறோம். வித் 50 days கோர்ஸ்ல கொடுத்த பிடிஎஃப்லயுமே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றதே சொல்ல போறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் கீ பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாலாம் என்ன செய்யல அப்படின்னா கொடுக்கல. ஜஸ்ட் கீ மட்டும் தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அப்படியே ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க ஆன்சரை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டிக் அடிச்சுக்கோங்க. இதுக்கான ஃப்ரீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்மளுடைய புக்கை அப்புறம் 50 days சேலஞ்ச் கோர்ஸை சொல்லும் போது நம்ம அதோட சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம், ஓகேவா? ஜஸ்ட் இந்த கீயை மட்டும் அப்படியே நான் ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க 1க்கு 2க்கு சி அந்த மாதிரி கூட சொல்றேன். கொஞ்சம் நீங்க அதை மட்டும் பார்த்து டிக் அடிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த கீ அப்படின்றது 100க்கு 99% சரியாக இருக்கும். ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி மட்டும் மாற்றம் ஏற்படலாம். மற்றபடி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எனக்கு கொஸ்டின் கிடைச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவசர அவசரமா வீடியோ போடாம ஃபுல்லா எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா போடுறோம். ஸோ அதனால உங்களுக்கு 100க்கு 99% இந்த ஆன்சர் கீ அப்படின்றது பெர்ஃபெக்டா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். இது வந்து கொஸ்டின் பேப்பர் டி, ஓகேவா? ஸோ டி பார் டெல்லி. ஸோ அந்த டியோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ இதுல 140 கொஸ்டின்ஸ்மே நம்ம பார்த்துறோம். நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வேகமா தள்ளி விட்டுறேன். ஏன்னா 1 hour 2 மணி நேரம் உட்காந்து வீடியோ பார்த்து ஆன்சர் கீ போடுற அளவுக்கு நம்ம இல்லை, ஏற்கனவே எக்ஸாம் முடிச்சு வந்துட்டோம். ஸோ அதனால ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, பயன்பாடு மற்றும் பயன்பாடு கொண்ட முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீன் பாப்ஸ்டிக் மார்க் அப்படின்றவங்க. ஸோ அதே மாதிரி 2வது கேள்வி, பின்னுற்றல் எச்சேர்மம் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா LICA அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வரிசையை நான் சொல்லிடுறேன். வீடுகளுக்கான ஏசி விநியோகத்தின் மதிப்பு, ஓகேவா? 230 வாட்ஸ் 50 ஹெர்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதை நீங்க கொஸ்டினை பார்த்தே செஞ்சலாம் அப்படின்னா ஆன்சரை வேகமாக கொஞ்சம் டிக் படிச்சுக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் டி. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃப்ரீ எக்ஸ்பிளனேஷனோட போடுவோம், ஓகேவா? ஸோ இந்த 5வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. தவறான இணையை கண்டறிக, இது இருக்கும் பார்த்தீங்கன்னா டி. இது வந்து சரி, ஓகேவா? இது வந்து தவறு. 7வது கேள்விக்கு சைபர் தாக்குதலை தடுப்பதற்காக அப்படின்ற இந்த டி ஆப்ஷன். அடுத்து 8வது கேள்வி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 8வது கேள்விக்கான ஆன்சர் சி, ஓகேவா? 8வது கேள்விக்கான ஆன்சர் சி. 9வது கேள்விக்கான ஆன்சர் டி, அந்த மார்ஷின் படைப்பு, ஓகேவா? 10வது கேள்விக்கான ஆப்ஷன் சி 6.5. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தெரியும். நீலக்கோடு இஸ்ரேல் மற்றும் லெபனான், ஆன்சர் ஏ. 12வது கொஸ்டின் வந்து தவறான இணை வந்து மஞ்சள் காமாலை அப்படின்றது தவறான இணை, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. 13வது கேள்வி பொறுத்துக வெப்பநிலை திறன், அதுக்கு வந்து வெப்ப ஏற்பு திறனுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. 14வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து விட்டமின் ஏ பி, அதுக்கு வந்து சி ஆப்ஷன். ஸோ இயல்பான மனித கண்ணின் அண்மை தொலை வந்து 25 சென்டிமீட்டர், இது வந்து ஆன்சர் வந்து பி. 16வது கேள்விக்கு ஆன்சர் கார்பன் நீர் இணைக்கு வந்து சி. 17வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர், அதாவது தவறான இணையை கண்டறிக அப்படின்றது காற்று படிய வைத்தல், இந்த பர்கான் அப்படின்றது தவறான இணை. ஸோ ஆன்சர் டி. 18வது கேள்வி, இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் தளம் எங்கு அமைக்கப்பட்டது? குலசேகரப்பட்டினம், ஆன்சர் பி.
19வது கேள்வி கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் சி. 20வது கேள்வி செயற்கை சூழ்நிலை மண்டலம் நீர்வாழ் காட்சியம் அப்படின்ற அந்த கேள்விக்கான ஆன்சர் டி, 4வது ஆப்ஷன். குழந்தை தொழிலாளர்களை குழந்தை திருமணம் மற்றும் இதற்கு 1098, அதாவது 8, 9, 10 ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் நம்ம கிளாஸ்ல, ஆன்லைன் கிளாஸ்ல. ஸோ அடுத்து இந்த ஷார்க்கு உலக வர்த்தக அமைப்புக்கு ஆன்சர் பி. எது தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல அப்படின்றதுக்கு சி ஆப்ஷன், உயிரின படிம பொருட்கள். ஏன்னா ரீட் பண்ணனா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான், வேகமா போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? விண்மீன்களில் ஆற்றல் உருவாக்குறது, அதுக்கு ஆன்சர் பி, அணுக்கரு இணைவு. ஸோ வாக்கியம் மரத்துண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் சி. 26 நிரப்பும் நார்கள் இலை நார்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் சி. கீழ்முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி, அதுக்கு ஆன்சர் பி, 36 நியூட்டன் மீட்டர். அதே மாதிரி பொறுத்துக்கு ஆன்சர் பி. ஆட்சித்துறை சட்டத்துறை நீதித்துறை இருக்கு அந்த பொறுத்துக்கு ஆன்சர் பி. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாடு தமிழ்நாடு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் உபரி சக்தி நிறைவு போட்டி உபரி இருக்கு இல்லையா, அதுக்கு 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை, சிக்கிம்ல இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வருவதில்லை, பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள், அதுக்கு 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கிலோமீட்டர் பெர், ஓகேவா, ஒளியாண்டு, இதுக்கு ஆன்சர் பி. ஸோ நீங்க நம்பி அடிக்கலாம், கரெக்டா இருக்கும் ஆன்சர் கி. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1 லிட்டர் கரைப்பானில், அதுக்கு 2 மட்டும் சரி. கணினி விசை இருக்கு இல்லையா, விசை பிளக்கு, அதுக்கு மின்தேக்கிகள், ஆன்சர் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இருபால் மலர்களில் அதுக்கு 1 மட்டும் சரி. 2024ஆம் ஆண்டுக்கான அந்த ராஸ்மஸ் பரிசு யாருக்கு கிடைச்சா அமிதோ கோஸ்க்கு கிடைச்சது, ஆன்சர் ஏ. ஸோ குதிரை குழம்பு ஏரி உறிஞ்சி துளைகள் சர்க்கு, இதுக்கு ஆன்சர் சி பொறுத்துக. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி, ஏன்னா கடைசி அப்பதான் எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொண்டே வரல. ஓகேவா? ஸோ ஆன்சருக்கு 73%, ஆன்சர் ஏ. மெட்ராஸ் சமநீதி மன்றத்துக்குள் வைக்கப்பட்டுள்ள சமநீதி கண்ட சோழன், அந்த நீதி வச்சு அடிச்சிருக்கலாம், ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றில் தசைவெளி மற்றும் சுளுக்குக்கு அகச்சிவப்பு கதிர்கள், பி, ஆன்சர் பி. அப்புறம் டி ஃபேக்டரி விச் டிஎன்ஏ, ஆன்சர் டி. இந்தியாவில் தானிய களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுவது எங்க அப்படின்னா பஞ்சாப், இது எல்லாத்துக்குமே தெரியும், ஆன்சர் சி. இதெல்லாம் 2008-09 கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போலீஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தவறான இணையை கண்டறிய, இதுல கான்கா தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்கிறது தவறு. மாநில அரசாங்கம் ஆளுநரை மாநில ஆளுநர், இந்த இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் 2 மட்டும் சரி. அப்புறம் கார்பன் கிரெடிட் என்னும் கருத்தாங்கம் எங்க இருக்கு அப்படின்னா கியோட்டோ உடன்படிக்கையில இருக்கு, இது ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகேவா? அங்கதான் முன்னிலை வைக்கப்பட்டது. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் சூரியனை போன்ற விண்மீன்கள், சூரியன் மற்றும் விண்மீன்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 மற்றும் 2 ரெண்டு கூற்றுமே, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, ஆன்சர் சி. 48வது கேள்விக்கு ஆன்சர் பி, நீர்க்கரைசல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் பி. 49வது கேள்விக்கு ஆன்சர் டி, அதாவது எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு 1986. மனிதனின் பல் சூத்திரம் 2123/2123 ஓகேவா, ஆன்சர் ஏ. தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எந்த நகரம் குட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தளி அப்படின்ற அந்த நகரம். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் முண்டந்துறை ஸ்டேட்மெண்ட், முண்டந்துறை மற்றும் களக்காடு, அதுக்கு 1 மட்டும் சரி, ஆன்சர் ஏ. 53வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட், அதிகமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த சைக்காலஜில போய்கிட்டா நிறைய டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அங்கேயும் ஸ்டேட்மெண்ட் அதிகம் வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் இந்திய திட்ட ஆணையம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது, அதுவும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் சி. ஸோ 54வது கேள்விக்கு இந்த கெமிஸ்ட்ரி எனும் வினை பின்பற்ற எதை மாட்டுங்கன்னா மாற்று எஸ்ட்ராகுரல் அப்படின்ற ஆன்சர் பி, ஆன்சர். 2024ஆம் ஆண்டு G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இத்தாலி, ஆன்சர் ஏ. பாருங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே 2024 போக்கஸ் பண்ணி வந்திருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின் 2024 எடுத்து வச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 25 கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க முடியல. 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன், ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு 2024 தான் எடுத்துருக்கு. அந்த டேட்டோட இருக்கிறதுனால சொல்றேன். ஆன்சர் என்னது? ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதுக்கு 1 மட்டும் சரி. 57வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் இருக்குல்ல, அதுக்கு 1 மட்டும் சரி, ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே நேர்கோட்டில் பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு 1 மட்டும் சரி. இதுல ஏதாவது கொஸ்டின் தவறு இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம், ஆன்சர் கீ. ஓகேங்களா?
ஸோ 59வது கேள்வி ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு காகித உற்பத்தியில் தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டு பாருங்க, அதே 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. டவுன்ஸ். இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தா கரெக்டா இருக்கும். டவுன்ஸ். ஆன்சர் டி. பிளானிங் கமிஷன் திட்ட ஆணையம் நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, அந்த பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் தவறான இணையை கண்டறிய முப்பந்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பிரமேன்வேல் காற்றாலை பண்ணை குஜராத்ல இருக்கு அப்படின்றது சி. இது வந்து தவறான ஆன்சர். பின்வரற்று மக்கும் பலவடிக்கும் உதாரணம் இது அப்படின்ற ஆன்சருக்கு டி, பிஹெச்பி. 63க்கு டி. 64 வௌவால்கள் குகைகளில் வாழும் பறவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 மட்டும் சரி, அதாவது பி ஆப்ஷன் சரி. 65 பொறுத்துக இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக உருவாக்கம் நீதி கட்சி, இதுக்கான ஆன்சர் பி. மேட்ச் தி ஃபாலோயிங் அடுத்ததும் பொறுத்துக. நோவாக் சோவாச் ரபேல் நடால் இல்லையா, இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, அவங்க எந்தெந்த ஊர் அப்படின்றது மாதிரி, எந்தெந்த நாடு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்தியா பரப்பளவில் 7வது இடம். இது பாருங்க, இதெல்லாம் 2006-7 உள்ள பிசி கொஸ்டின்ஸ். ஓகே, எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது, இதுக்கான ஆப்ஷன் ஏ. ஈரோட்டில். இது பாருங்க, எக்ஸாமுக்கு முன்னாடியே இவர் விஜய் அவருடைய மாநாட்டுல மஞ்சள் 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 மஞ்சள்னு சொல்லி ஒரு கொஸ்டினை ஜிகே செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டாரு, ஈரோடு மஞ்சள் ஈரோடு மஞ்சள் அப்படின்ட்டு. ஓகேவா, எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின் லீக் பண்ணியிருக்காரு விஜய். அப்புறம் 70வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தவறான இணையை கண்டறிய, இதுக்கான ஆப்ஷன் வந்து டி, அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர். அப்புறம் ஒரு ஒளி கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் அப்படின்ற 71வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, 22.07 கெல்வின். 72 பொறுத்துக, இதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இனக்கலப்பு வடிவம் இருக்கு, அதுக்கான ஆப்ஷன் வந்து டி. 73 அள்ளிக்கோவில் உள்ள தனிமங்கள் இருக்கு இல்லையா, அது அலுமினியம் நிக்கல் கோபால்ட், ஆன்சர் சி. பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கும் பெயர் ஆணைகளை பிறப்பிக்க அதிகாரம் இருக்கு அப்படின்றது உறுப்பு 226. உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர் கிரேக்கர்கள், ஆப்ஷன் பி. பின்வரும் சொல் எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது, ஆப்ஷன் சி. கண்ணின் எப்பகுதி கண்பாவையின் உள்ளே நுழையும் முளைக்கதிர் அளவை கட்டுப்படுத்துகிறது, ஐரிஸ், ஆன்சர் ஏ. அடுத்து பொறுத்துக அணுக்கரு உலகின் பகுதி கூறுகள் எடுத்துக்காட்டு எரிபொருள் இருக்குல்லையா, அதுக்கான ஆப்ஷன் பி. நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எது அப்படின்னா மதிப்பீட்டு குழு, ஆன்சர் ஏ. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம், அந்த ரேகை பிரிப்போம் இல்லையா அது, ஓகேவா, இது வந்து பி. இதெல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட் பிக்குள்ள போறோம். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ தமிழ் கேட்கல, துரதிருஷ்டமானது. ஸோ 81வது கேள்வி சூஸ் தி எரர் ஃப்ரீ சென்டென்ஸ் அப்படின்றதுக்கு டி, தேவா ஃபர்கட் டு போஸ்ட் லெட்டர் அப்படின்றதுக்கு ஆன்சர் டி. கிவ் சூட்டபிள் கொஸ்டின் டேக் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து டி, ஓகேவா. அடுத்து சேஞ்ச் இன்டு டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து ஏ, இந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கு, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றதுக்கு ஹிஸ் ஷோல்டர் வாஷ் ஹர்ட் இருக்கு, அதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. சூஸ் தி எரர் ஃப்ரீ சென்டென்ஸ், ஓகேவா. ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங், ஓகேவா, ஆன்சர் சி. ஐடென்டிஃபை தி கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆன்சர் பி, எய்தர் ஆர், ஓகேவா. அடுத்து 87 fill up with suitable preposition, ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து since, ஓகேவா, ஆன்சர் பி. choose the correct meaning of the item இருக்குல்ல, இதுக்கு வந்து treated lightly, பி ஆப்ஷன். 81 filling the blanks, Alex would have played with me if he, ஓகேவா, இதுக்கு வந்து had, ஆன்சர் பி. அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, he exclaimed sadly, ஓகேவா. ஸோ அடுத்தாக்கல ஃபுல்லாகவே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போகுது. ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது பூட்டு, ஏன்னா சிறைக்காவல் அதிகாரி இருக்கலாம், போகலாம், மாறலாம், அப்படி மாற்றி வரலாம், வெளியில இருக்கலாம், உள்ள இருக்கலாம், வழக்கறிஞர் இதெல்லாம் போய் வந்து எதனாலும் இருக்கலாம், ஓகேவா. பட் பூட்டு அப்படின்றது சிறையில் எப்பவுமே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ இந்த கேள்விக்கு 92க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20I, ஆன்சர் ஏ. இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு, ஓகேவா, ஒரு வீடியோல தெளிவா பண்றேன். அடுத்த கேள்வி சரியான வார்த்தையின் அடையாளம் கண்டு அப்படின்றதுக்கு கோபால்ட், 93, ஓகேவா. அடுத்து 94 பின்வரும் துறைகளில் எந்த முடிவு, இந்த இதான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில ராணுவர் நாயகர் இல்லை அப்படின்ற சி ஆப்ஷன் இருக்கு.
ஸோ இந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல நம்மளோட இதுல. இதுக்கு வந்து சி 57, 95க்கு 57 சி. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்று உணவுக்கு 350 செலவிடுகிறது இல்லையா, அது வந்து 5%. ஆன்சர் சி. ஒரு தொலைபேசியின் எண்பலையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கு தொகை என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கு 0. ஏன்னா தொலைபேசி நம்பர்ல 1ல இருந்து 0 வரைக்கும் 1 2 3 4 5 0 இருக்கும். எவ்வளவு பெரிய டோட்டல் வந்து லாஸ்ட்ல 0 வச்சு பெருக்கும்போது சரி, ஃபர்ஸ்ட்ல 0 வச்சு பெருக்காலும் சரி, ஆன்சர் 0வா மாறிடும். ஸோ அப்புறம் அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுக்கு 1 மற்றும் 2 ரெண்டுமே ஏற்புடையது அல்ல. ஆன்சர் சி. 99 ஒரு குறிப்பிட்ட வெளியீட்டு மொழி நைட் என்பது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கான ஆன்சர் ஏ. சோ ஒரு நாள் 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, அது வந்து 12.5%. ஸோ ஆன்சர் பி. ஸோ 300.4 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏ 40% ஃபீ அப்படின்றதுக்கு 144.47 லட்சங்கள். ஆன்சர் சி. 102வது கேள்வி, வினா இணைக்கு ஏற்றார் போலான மிக பொருத்தமான இணை அப்படின்றது இந்த ஆற்றல் வீணாதல் அப்படின்றதுல பணம் வந்து விரயம் செய்தல். ஆன்சர் வந்து சி. ஸோ அடுத்தும் ஒரு கன்க்ளூஷன், சில அட்டைகள் படங்கள் அனைத்து படங்களும் மரங்கள், இதுக்கு வந்து 1 மட்டும் பின்பற்றப்படுகின்றது. ஆன்சர் ஏ. அடுத்து 104வது கேள்வி. இந்த 104வது கேள்வி ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் 2:3:4 விகிதத்துல இருக்கு, அதுக்கான ஆன்சர் வந்து 40:60:80. ஆன்சர் பி. இது டயக்ராம், இந்த டயக்ராம்கான ஆன்சர் வந்து ஏ 2. அடுத்து ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஏ மட்டும் ஏற்புடையது. ஓகேவா, ஏ மட்டும் சாரி ஏ பி ரெண்டுமே ஏற்புடையது அல்ல. ஓகேவா, இந்த ஏ மற்றும் பி இரண்டுமே ஏற்புடையது அல்ல. ஓகேவா, இது ஸ்டூடெண்ட் போட்டிருந்தது, ரெண்டுமே ஏற்புடையது அல்ல, ஏ ஆப்ஷன். அடுத்து 107க்கு வந்து அனைத்தும் பின்பற்றப்படுகிறது, இந்த அனைத்து ஜன்னல்களும் கதவுகள் அப்படின்றது இது வந்து அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. ஆப்ஷன் டி. 108வது கேள்வி, உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மையானதா அப்படின்றதுக்கு வந்து ஏ ஆப்ஷன். விடையளிக்க கூற்று 1 மட்டுமே போதுமானது. ஏ ஆப்ஷன். 109 ஜஸ்ட் 3 பெருக்கி 1 மீட்டர் கியூப் வந்துச்சு அப்படின்னா அது 1000 பெருக்குனா போதும். ஸோ இந்த ஆன்சர் வந்து 7500 லிட்டர். சி. இந்த டயக்ராம்கான ஆன்சர் 30. இந்த டயக்ராம்கான ஆன்சர் 30. 15 நாற்காலிகள் வரிசையாக உள்ளது, இதுக்கான ஆன்சர் வந்து கியூக்கு இடையே எத்தனை பேர் நாற்காலிகள் உள்ளன அப்படின்னா 3 நாற்காலிகள். ஓகேவா, ஆன்சர் டி. இந்த டயக்ராம்கான ஆன்சர் 2. ஆசிரியர்கள் கலைஞர்களை குறிவிக்கிறது இல்லையா, அதுக்கான ஆன்சர் வந்து 2. √27 + √12க்கான ஆன்சர் வந்து 5√3. ஆன்சர் சி. அறிக்கை திரும்ப வந்துருச்சு, சில ஆண்கள் படித்தவர்கள் இருக்குல்லையா, அதுக்கு வந்து 2 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஏ மற்றும் பி 5:6 என்ற விகிதத்தில் முதலீடு செய்கின்றனர், இதுக்கான ஆன்சர் வந்து 12 மாதங்கள். ஆன்சர் டி. மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்து, இதுக்கான ஆன்சர் வந்து சகோதரன் அல்லது சகோதரி மகள். ஆன்சர் பி. ஏ என்பவர் எஸ் விட உயரமானவர், எம் என்பவர் ஜே விட குள்ளமானவர், இதுக்கான ஆன்சர் வந்து டி எம். ஒரு காவல் அதிகாரியின் முதல் கடமை வந்து என்னது அப்படின்னா சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். ஆப்ஷன் ஏ. 119 அனைத்து புலிகளும் சிங்கங்கள் அனைத்து சிங்கங்களும் குதிரைகள் இல்லையா, இதுக்கு அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் ஏ. 0.07% என்பது 7/10,000. ஓகேவா, டி ஆப்ஷன். அப்புறம் இந்த குரூப் ஏ குரூப் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான ஆப்ஷன் வந்து 18. ஆன்சர் சி. ஸோ 122 இந்த டயக்ராம்கான ஆன்சர் 6. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. ஓகேவா, மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி அல்ல, ஏ ஆப்ஷன் வந்து என்னது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஏ ஆப்ஷன் வந்து என்னது கரெக்ட். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான், வரிசையா வந்து எடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னதாக ஆண்மனாக்கள் இருக்கு, அதுக்கு வந்து 1 மட்டும் மறைமுகமாக பொருந்தியுள்ளது அப்படின்ற ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு 4% தேய்மானம் ஆகிறது, அந்த தேய்மானத்துக்கு ஆப்ஷன் வந்து ஏ 64,512. 126வது கேள்வி, இந்த டயக்ராமுக்கு ஆன்சர் பி 16. 127 இந்த டயக்ராமுக்கு ஆன்சர் வந்து 225. ரொம்ப ஈஸி, அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணி ஒன்றை எடுத்து விட்டுருக்காங்க, ஒன்றை மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 225. ஸோ 128வது கேள்விக்கான ஆன்சர், இந்த டயக்ராமுக்கான ஆன்சர் வந்து
சி ஆப்ஷன். ஓகேவா, ஆன்சர் 5 சி ஆப்ஷன். 7 3 4 2 9 1 8 6 80 அப்படின்ற இதுக்கான ஆப்ஷன் வந்து டி ப்ராசஸஸ். 130 இந்த டயக்ராம்க்கான ஆன்சர் வந்து 20 சி ஆப்ஷன். வேகமா போறேன், காரணம் என்ன, உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் நீங்க அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்சரை. 49 மாணவர்களோட ஒரு வகுப்பறையில் எக்ஸ் என்பவர் இல்லையா, அதுக்கு வந்து 32 ஆப்ஷன் டி. 2 எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஏ 15, 25 2 நம்பர். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது கேர், விபத்து என்பது கவனிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி தூய்மை. 134வது கேள்வி, இந்த மேக்ஸ், இங்கிலீஷ், கணிதம், சமூக அறிவியல் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் வந்து டி 25%, ஆன்சர் சி. ஆன்சர் வந்து டி. 134வது கேள்விக்கு ஆன்சர் டி. 135 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 10 10 3 10 பெருக்கி சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டா போதும். ஸோ 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து சி. கொடுக்கப்பட்ட கேள்வியில அறிக்கை திரும்ப வந்துருச்சு. அறிக்கை 1, அறிக்கை 2 இல்ல 1 மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் ஏ வந்து கரெக்ட். முதல் 10 இயலெண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. இது ஈஸியா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். எண்ணியல் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. 10ஓட கூட்டுத்தொகை 55, சராசரிங்கும் போது 5.5. ஆன்சர் பி. 6 8 18 இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்ட கேள்வி. இது ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க, இப்போ திரும்ப நமக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்சர் வந்து சி 3. லாஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அனைத்தெளியிலும் மணிகள் இதுக்கான ஆன்சர் வந்து 2 மட்டும் ஏற்புடையது. ஓகேவா, 2 மட்டும் ஏற்புடையது. ஆன்சர் பி. ஸோ கடைசி கொஸ்டின், ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கிடைக்கிறது, 2வது 35 நிமிடத்தில் கிடைக்கிறது. இதுக்கான ஆவரேஜ், காரோட ஆவரேஜ் கேட்டுக்கிறாங்க 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, ஸோ இது 140 கேள்விகளுக்குமான உங்களுக்கான விடைகள். இந்த விடைகள்ல ஒவ்வொரு 2 கேள்விகள் 1-2 கேள்விகளுக்கு வேணா ஆன்சருக்கு மாற்றம் இருக்குமே தவிர மிச்ச கேள்விகளுக்கு ஃபுல்லாவே 138 கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து நிச்சயம் உறுதியாக இருக்கும். 140க்குமே நம்ம பெர்ஃபெக்டா தான் நினைச்சிருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம். ஸோ மாற்றம் இருந்தாலும் 1-2 நினைச்சலாம் அப்படின்னா இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதற்கான கட் ஆஃப் கொடுப்பதற்கு என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம சொன்ன முதல்ல வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.